மனசாட்சி இல்லாம எம்எல்ஏ பணிய போடு. ஒரு கேள்விதான், நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல் இல்லைன்னா சாவு இல்லை, இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார், நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்டில் இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிற்கணும், அப்போ முத நாளே போய் தங்கணும். இப்போ அடுத்த நாள் பாதிக்கு மேலே நேரம் ஆயிடுது. அப்போ 2 நாள் என் நேரத்தை எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி 2 நாளாக வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. ஆனால் 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. நீ தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பாய்ந்துட்டாப்ல. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவை கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீல. ஒரு உண்மையை அறிவிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவீங்க சிஎம் சார், நிறுவீங்க. நீங்க களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீ காட்டு பள்ளியில நீ கட்டு பார்ப்போம், நீ தண்ணீரை வித்துறா பார்ப்போம், நீ ஜல்ஜனாது கிழிஜனாது கொண்டாந்து வித்துரு பார்ப்போம். சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊற்றி முடியல, ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான், அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்றதான், அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் விதிக்கிறதான். ஒரு நாடு அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையாக இருக்கிற தண்ணீர் வியாபாரம், எல்லாம் வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி பாருங்க, மின் உற்பத்திக்கு என்ன ஒன்று ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா பாருங்க, யோசிக்கிறாங்க பாருங்க. பிரைவேட் எதை என்ன நீங்கள் என்ன போடுவீங்க? சோலார் மின் பூங்காமா எவ்வளவு இடம்? எல்லாம் தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்கள் வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோல திறங்க. எங்கே நடுவாய்? எங்கே தொழிற்சாலை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? அது என் நிலத்துல தொட்டரா பாக்குறேன். நீ நல்ல ஒருத்தன் தொட்டரா பாப்பேன் என் நிலத்துல. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போலைன்னா போடு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் சொல்லுவேன். போட்டா போடு, போலைன்னா போ. தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட போது கூட்ட நெரிசல் அதிகமானதால் அந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இப்படியான சூழலில் இந்த சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என்று விஜய் அவர்கள் சொல்ல, தாவேகா தான் காரணம் என்று திமுக தரப்பு சொல்ல, இந்த கூட்டத்தோடு நாம் பிறந்ததே தப்பு என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லி வருகிறார். குறிப்பாக பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்திற்கு ஆதரவாக இந்த 2 கட்சிகளுமே தங்களது இரங்கலை கூட தெரிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி வருகிறார். குறிப்பாக தற்போது தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மறுபடியும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவதாக தெரிவித்து இதற்கான பணி ஆணைகளையும் கூட வழங்கியிருந்தார். இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நிறைய இளைஞர்கள் படித்து வரும் சூழலில் இப்படி ஒரு நடிகரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதா என்று நாம் தமிழர் கட்சி சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை
உயர்நீதிமன்ற கிளை இந்த அரசு பணியாணையை ரத்து செய்து தீர்ப்பை வெளியிட்டுள்ளது. இப்படியான சூழலில் இது நாம் தமிழர் கட்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று ஒரு பக்கம் கொண்டாட்டம் இருந்தாலும் ஒரு சிலர் ஆழ்ந்து யோசிக்காமல் சீமான் செய்தது தவறு என்று தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது சீமான் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் கூட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதற்கு திமுக தான் காரணம் என்று முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லும் சூழலில் தற்போது அவரே முதல்வராக இருக்கும்போது இந்த சம்பவம் எப்படி நடந்தது, யார் காரணம் என்ற வெள்ளை அறிக்கையை விட்டுதான் பாருங்களேன் என்று சீமான் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்.